3 குளோரோ பியூட்டனால். சார் கண்டுபிடிச்சிட்டேன், பியூட். அப்ப எத்தனை கார்பன்? 4 கார்பன். ரைட். இங்க என்ன இருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப் ஏஎல். ஏஎல்னா என்னது? அல்டிஹைடு. இப்ப பாருங்க, நான் எழுத போறேன் 1 2 3 4 4 கார்பன். 1 2 3 4 போட்டேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பியூட்டனால் அல்டிஹைடு. அப்ப இதை நான் அல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பியூட்டனால்ன்ற போது அல்டிஹைடு கார்பனையும் சேர்த்தா நம்ம எடுத்திருப்போம். அப்ப அதை நீங்க போட்டுறணும். ரைட். என்னவா அடுத்து உங்களுக்கு? 3 குளோரோவா. இது 1 ஃபர்ஸ்ட் கார்பன். ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அங்கதான் ஆரம்பிக்கணும். 1 2 3. அப்ப என்ன எழுத போறேன்? Cl. அவ்வளவுதான், முடிஞ்சு. எழுதிக்கங்க. CH3. அடுத்து ஏற்கனவே CH. அடுத்து CH2 CHO. அவ்வளவு முடிஞ்சு. சரி சார், இங்கெல்லாம் பாண்டு போட்டிருக்கீங்க, ஏன் பாண்டு போல அப்படின்னா அங்க பாண்டு இருக்குன்றது அண்டர்ஸ்டுட் தான், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ரைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லேர்ன் பண்ணும்போது நிறைய டவுட் வரும், ஏன் இங்க பாண்டு போட்டிருக்கீங்க அங்க பாண்டு போல. அது அண்டர்ஸ்டுட், அதனால பிரச்சனை கிடையாது. நீங்க கரெக்டா வேலன்சியை மட்டும் போட்டிருக்கலாம் மட்டும் பாத்துக்கங்க. சரி, 5th ஒன்று பாருங்க, 3 குளோரோ பியூட்டனால். சார் என்ன சார் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு? அப்படிதான் கிடையாது. நீங்க இங்க பார்த்தது ஏஎல், இங்க பாக்குறது ஓஎல். இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்கஹால். பியூட் அதே மாதிரி 4 கார்பன். பாருங்க 1 2 3 4 போட்டேன் சார். இப்போ என்ன இருக்கு? ஓஎல். ஆல்கஹால் ஃபங்க்ஷன் பண்ணது OH. சரி, நான் சார் போட்டேன்னா ரைட். அடுத்து பாருங்க, தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? குளோரின் இருக்காங்களாம். 1 2 3 Cl போட்டேன். ரிமைனிங் அப்படியே ஃபுல் பண்ணிருங்க. CH3 CH CH2 CH2 OH. அவ்வளவுதான், சிம்பிள். சார் அந்த OH கீழே போட்டுருக்கீங்க, அந்த பக்கம் போடலாமா? அந்த பக்கம் போடலாம். இந்த கார்பனை சுத்தி நீங்க வேணா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா?